நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து இயர்ரிங் கலெக்ஷன் டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். இதில் ஆன்டிக் இருக்குது, பிளெயின் எல்லோ கோல்டு ஃபாலிஷ் இருக்குமில்ல அந்த பேட்டர்னில் இருக்குது. அப்புறம் பாம்பே பேட்டர்ன், கல்கட்டா பேட்டர்ன், டெம்பிள் ஜுவல்லரி, ஆன்டிக் எல்லா மாடல்ஸில் இருக்கக்கூடிய ஜும்காஸு ப்ளஸ்ஸு சாந்த்பாலி மாதிரி பேட்டர்ன்ஸு இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாம் நியூவாக லான்ச் ஆகிருக்குங்க, அழகழகாக இருக்குது. இப்போ எப்போவுமே லலிதா ஜுவல்லர்ஸில் ஒரு ட்ரேல வச்சுருப்பாங்கல்ல, இந்த பர்டிகுலராக இது மாதிரி தனியாக ஒரு மரத்தில் செடிக்கு லீஃபில் ஒட்டின மாதிரி வச்சுருக்காங்க. அழகழகான பேட்டர்ன்ஸுங்க, அப்படியே ஒரு தங்க கட்டி மாதிரி இருக்குது, அவ்வளோ சாலிட்டாக இருக்குங்க. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா 22 கிராம்ஸ் இருக்குது. நான் எல்லாமே தனித்தனியாக வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேஸ்டேஜ் இதுக்கு எல்லாத்துக்குமே 8%லேருந்து ஆன்டிக் அண்ணும்போது 13, 12 அவ்வளோதாங்க வருது. 13 தான் லாஸ்ட்டு, அதுக்கு மேலே வேஸ்டேஜ் இல்லை. இதுக்கு எல்லாத்துக்குமே 9%, 10% அப்படி வரும். ஏன்னா ப்ளைனாக இருக்கக்கூடியது இல்லை, எல்லாமே வெயிட்டாக இருக்கும். இது வந்து ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஆரஞ்சு கலர் பீட்ஸு ஹைலைட் பண்ணுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பேட்டர்னு. அம்மனோட உருவம் வந்து காது கிட்ட அப்படியே வரும். சேம் எப்படி இருக்குது சிம்பிள், அந்த ஜும்கா ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியும். அந்த ஜும்கா ஆடுதில்லை, அதிலவும் அதே மாதிரி அம்மனோட உருவம் அவ்வளோ சாலிட்டாக பதிச்சிருக்காங்க. அவ்வளோ அழகான பேட்டர்ன் அது. அடுத்தது இது ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய ரெட் ஃபினிஷிங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஜும்காங்க. இந்த ஜும்கா வந்து 19 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. இதெல்லாமே வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிராண்டான லுக்கு இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸ் தான். இந்த பேட்டர்னும் பாருங்கள் அழகாக இருக்குது. இதில் வந்து சாந்த்பாலி பேட்டர்னு 2 பவுண்ட் தான் வருதுங்க, 16 கிராம்ஸில் தான் இருக்குது. இதில் ஸ்டோன்ஸு க்ரீன் கலர் ஸ்டோனு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு லெஸ் பண்ணிவிட்டு தான் நான் கோல்டு வெயிட்டு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லோ கோல்டு ஃபாலிஷு இதுக்கு எல்லாத்துமே வேஸ்டேஜ் வந்து 10% அப்படி தான் இருக்குங்க. இது வந்து டெம்பிள் ஜுவல்லரி ஜும்காஸ் தாங்க. எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். வெறும் 2 பவுண்ட் தாங்க. எனக்கு நம்பவே முடியல, அவ்வளோ பெருசு. நேராக பார்க்கும்போது வெறும் 2 பவுண்ட் தான் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், கல்கட்டா பேட்டர்னு. இது வந்து 21 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க, சாலிட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஒரு சாந்த்பாலி பேட்டர்ன் தாங்க. இந்த மாடல் வந்து 1.5 பவுண்ட், அதான் 13 கிராம் கிட்ட இருக்குது. இது கீழே வந்து அந்த ரைஸ் பால்ஸு குந்தன் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க, அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கக்கூடிய கம்பல் தாங்க. இது ரிமூவபிள் தான். நம்ம வந்து அந்த ஜும்கா எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வேறு ஏதாவது ஜும்கா இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது ஸ்டோன்ஸ் வச்ச கம்பல் இருந்தாலும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிக்கலாம். பெருசாக இருந்துச்சுங்க கொடை ஜும்கா, எவ்வளோ கிராண்டான கேரளா பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சுங்க. அடுத்தது இது ஒரு செமி ஆன்டிக்கில் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. வெறும் 13 கிராம் தான், லைட் வெயிட் தான். அடுத்தது இந்த ஜும்கா கூட பாருங்கள், ரவுண்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அந்த சைடு இந்த சைடும் அன்னம் வர மாதிரி பேட்டர்ன் தான். 24 கிராம்ஸ் இருக்குங்க, 3 பவுனு கிட்ட இருக்குது. அதுக்கு கீழே அந்த ஜும்காக்கு சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் ஹைலைட்டாக இருந்துச்சு. அடுத்தது இது ஒரு பாம்பே பேட்டர்ன் தாங்க, 20 கிராம்ஸ் கிட்ட இருக்குது, லென்த்தாக இருக்குது. இது மாதிரி பேட்டர்ன் வந்து ஓல்டு மாடல் தான், ஆனாலும் இப்போ கூட நியூவாகவே ட்ரெண்ட் ஆகுது. இதில் எனாமல் பீகாக் ஃபெதர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அழகாக இருந்துச்சு. அடுத்தது இந்த ஜும்கா பாருங்கள், பெருசாக இருந்துச்சுங்க ஜும்கா. கீழே 21 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்குது, செம்மையாக இருந்துச்சுங்க. எவ்வளோ பெரிய ஜும்கா தெரியுமுங்க. காது கிட்ட வர கம்பல் வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க, கீழே பெருசாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது தனித்தனியாக எவ்வளோ அழகாக மாற்றி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஜும்கா கூட பாருங்கள், ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் தான். வெறும் 2 பவுனுக்கு இன்னும் 1 கிராம் கம்மியாகவே இருக்குங்க. அவ்வளோ லைட் வெயிட்டில் பெரிய பெரிய ஜும்காஸு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்குங்க, ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து கல்கட்டா பேட்டர்னுங்க, லென்த்தாக இருக்குது, வெறும் 10 கிராம் தான், லைட் வெயிட்டு, வெறும் 10 கிராம் தான். கிராண்டாக இருக்கும் வெட்டிங்க்கு எல்லாமே. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியது எல்லாமே 8 கிராமில் இருந்து 32 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. இதெல்லாமே எல்லோ கோல்டு ஃபாலிஷில் இருக்கக்கூடியது. இதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்டோன், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு ஆட் பண்ணியிருக்காங்க.
இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதுவுமே மேலே மட்டும் ஸ்டோன்ஸ் வருது, கீழே ப்ளைனாக ஜும்காஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் இப்போ நல்லா இருக்குது பாருங்கள், சாந்த்பாலி மாடலு, கீழே ஜும்கா வருது, அழகான பேட்டர்னுங்க. இதெல்லாமே 12 கிராம் இருக்குங்க எல்லா கம்பலுமே. ஒரு சிலது வந்து ஒரு பவுன் அப்படின்னா 9 கிராம் 10 கிராம் அப்படி இருக்குங்க. இது வந்து 1 பவுன் இருக்குது, கரெக்டாக 8 கிராம் இருக்குது ஸ்டோன் வெயிட் கழிச்சிட்டு. இது வந்து 9 கிராம் இருக்குது. கீழே முத்து வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பராக க்யூட்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், நம்ம காதுக்கு அழகாக இருக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், அப்படியே சாலிட்டான ஒரு பால் கீழே தொங்குது. நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணலாங்க. 10 கிராம் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், க்ரீன் கலர் ஸ்டோன்ஸு, சேம் பேட்டர்னில் பிங்க் கலர் ஸ்டோன்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வெட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஏதாவது கோவிலுக்கு இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் நம்ம போயிட்டு வரணுன்னா கூட இது மாதிரி ஜும்கா சிம்பிளாக போட்டுட்டு போயிட்டு வந்துடலாம். இதெல்லாமே இந்த ட்ரேயில் 10 கிராம் கிட்ட இருக்குது. எல்லோ கோல்டு பாலிஷில் இருக்கக்கூடியது தான். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது கூட எல்லோ கோல்டில் பண்ணியிருக்காங்க ஜும்கா. மேலே மட்டும் அந்த காதுக்கு வர கம்பல் மட்டும் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் ஃபுல்லாகவே ஆன்டிக் பீஸ் தான் காட்டியிருக்காங்க. இதெல்லாமே 2 பவுன் இருக்குது, 2 2.25 அப்படி இருக்குது. கொஞ்சம் ஆன்டிக்கன்னாலே கொஞ்சம் வெயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து 13 கிராம் கிட்ட இருக்குது, 1.5 பவுனு. இது வந்து 12 கிராம் கிட்ட இருக்குது. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன் இல்லைங்க, மயில் விரிச்ச மாதிரி அந்த சைடு இந்த சைடு. இந்த பேட்டர்ன் வந்து 2.5 பவுன் இருக்குது. இந்த மாடல் பாருங்கள், திலகம் ஷேப்பில் கம்பல் மாதிரி வருது இல்லை, இது 2.5 பவுன் இருக்குது. இது வந்து 10 கிராம் தான் இருக்குங்க, லக்ஷ்மி அம்மன் காயின்ஸ் இருக்கிற மாதிரி. இதில் வந்து ராமர் சீதா லக்ஷ்மி நீங்கள் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியுது கம்பல் ஜும்காலோ. அது வந்து 1.25 பவுன் தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க, எல்லா கம்மலுமே வித்தியாசமாக இருக்குது. நம்ம கம்மல் போட்டாலே போதுங்க, கிராண்ட் லுக்கு வந்துடும், அழகாக இருக்குது. இது மாதிரியெல்லாம் நம்ம வாங்கும்போதெல்லாம் குட்டியாக தான் அன்னம் இந்த சைடு அந்த சைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி கொஞ்சம் கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே நியூவாக லான்ச் ஆகிருக்குங்க. இதுக்கு முன்னால் நான் இந்த மாதிரி இயரிங்ஸ் உங்களுக்கு காட்டியிருக்கவே மாட்டேன். எல்லாமே நியூவாக லான்ச் ஆகிருக்கு பாருங்கள். இது எல்லாமே நியூ பீசஸ் தான், தீபாவளிக்காக வந்தது, அப்படியே நியூவாக அப்படியே இருக்குது. இந்த ஜும்காஸ் எல்லாம் பாருங்கள், டபுள் லேயர் இருக்கிற மாதிரி அடுக்கடுக்கு மாதிரி அந்த முத்து தொங்குறது. ஒரு சில இடத்துல அந்த பிங்க் கலர் ஸ்டோனும் அதுக்கு கீழே ஒயிட் கலர் முத்து தொங்குறது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. எல்லாம் ஆன்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஜும்கா, முத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து எமரால்ட் பீட்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எல்லாமே முத்து வச்சது அழகாக படுது, கண்ணுக்கு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வந்து ஓல்டு மாடல் தான், க்ரீனு அண்டு பிங்க் கலர் பீட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 1 பவுனும் 10 கிராம் அப்படி தாங்க இருக்குது. இது வந்து 7 கிராம் தான் இருந்துச்சு இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது. இதுவுமே 8 கிராமு, இது வந்து 10 கிராம் இருக்குது. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் அழகாக இருந்துச்சுங்க. இது வந்து டெம்பிள் ஜுவல்லரி சொல்லுவாங்க இல்லைங்க, ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் பேட்டர்னு. அந்த கம்மல் அழகாக வருது பாருங்கள். இதில் வந்து மாங்காய் மாதிரி ஷேடு கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் எவ்வளோ பெரிய லீஃப் வச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்ச மாதிரி ஜும்காங்க. நம்ம ஷடகோபுரம் வைப்பாங்க இல்லை, எனக்கு சொல்ல தெரியல, அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக அந்த பீட்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பீட்ஸு தொங்கிறது தான் கம்மலுக்கே அந்த நம்ம மூஞ்சிக்கே அழகாக எடுத்துகிட்டு வருவோன்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்குமே தனி காஸ்ட்டு தான் வருங்க. கோல்டுக்கு மட்டும் தனி வெயிட் வரும். அவ்வளோ ரேட் எதுவும் இல்லைங்க. இதுக்குமே எவ்வளோ 600 என்னவோ சொன்னாங்க. ஒரு செட்டு எடுத்துகிட்டு இதுக்கு ஸ்டோன்ஸ் எவ்வளோ வெயிட் ஆகும் பீட்ஸ்ன்னு சொன்னால் 600 தான் சொன்னாங்க. ஸோ சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சாலிடாக கொடுத்துருக்காங்க, நகாஸ் பேட்டர்ன் மாதிரி நக்ஷி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருந்துச்சு இந்த மாடலு. இந்த ட்ரேயில் இருக்கக்கூடியது எல்லாமே 2.5 2.25 அப்படி வருதுங்க. சாலிட்டான பீஸு. இந்த கம்மல் பாருங்கள், பீகாக் ஃபெதர் விரித்த மாதிரி அந்த உள்ள ஜும்காக்குள்ளே அந்த கோல்ட் பால் பாருங்கள் எவ்வளோ சாலிட்டாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. இதெல்லாம் சேம் பேட்டர்ன் மாதிரியே இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் கம்மல் கிட்டாவது டிசைன் மாதிரி இருக்குது, இல்லை ஜும்காலாவது டிசைன் மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்ன் எப்போவுமே எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதில் கம்பல் ஒரு ஜும்கா மாதிரி வருது, அதுக்கு கீழே பெரிய ஜும்கா ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பாருங்கள், இது பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க.
இது வந்து லீஃப் பேட்டர்ன் மாதிரி வருது காது கிட்ட. ஒரு சிம்பிள் ஒன்று ஒன்றும் மாற்றிருக்காங்க. எல்லா கம்மலுக்கு சேம் பேட்டர்ன் கொடுக்காம கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் நல்லா ஒத்தி பார்த்தா தெரியுது. அந்த ஜும்கால மட்டும் குந்தன் ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்மலும் சூப்பராக இருக்குது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பை, டேக் கேர்.